ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அந்த நேமே போதும்ல. அப்போ ரிலீஸ் ஆயிருந்தா மேபி அது எலெக்ஷனுக்காக இதுவாக இருக்கும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ வர்றது எனக்கு கேட்டால் இன்னும் பெட்டர். அவர் அந்த படத்தினால தான் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனோன்ற இது இல்லைல்ல. இப்போ பார்க்கறது இன்னும் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஆக்டரா அவரோட லாஸ்ட் மூவி, ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி வந்து இதோட லாஸ்ட் மூவினால அதுக்காகவே ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஈவன் படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையும், பட் லாஸ்ட் மூவின்றதுக்காகவே நிறைய கூட்டம் கண்டிப்பாக வரும். அதான் எல்லாரும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லா ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறோம். சிஎம் விஜய் தான் போட்டு வரோம், நாங்களும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க செய்வாங்க, எல்லாருமே வருவாங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த அரசியல் பற்றியும் இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டாங்க படமே. நீயும் பார்த்துட்டா, இவளும் பார்த்துருக்கா. அண்ணா இப்போ ரிலீஸ் ஆச்சு தெரியாது. அண்ணா எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்போ டேட்னே தெரியாது. அதை பார்த்தாலுமே எல்லாம் விஜய் ஃபேன்ஸ்னா அதுக்காக போய் பார்க்க தான் செய்வாங்க. முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் மாசா இருந்திருக்கும். இப்போ பாதி பேர் பாட்டாங்க படத்தை. அண்ணன் முன்னாடி இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சீனா இருந்திருக்கும். எனக்கு வந்து லிங்க் கிடைச்சது, ஆனால் நான் பார்க்கல. ஏன்னா அது தேட்டரில் பார்க்குற ஃபீல் வந்து ஃபோனில் பார்த்தா வராது. சர்டிஃபிகேட் வந்து இப்போ கொடுத்துருக்கனால குழந்தைங்கள்லாம் வர முடியாது. கிட்ஸுக்கு தான் ரொம்ப பெரிய ட்ராபேக்கு. மற்றவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே விஜய் ஃபேன் தான். ஸோ கடைசி படம் இன்னும் நடித்தாலும் நல்லா இருக்கும். பட் அதை விட முக்கியமான வேலை நிறையா இருக்குது. ஸோ அவர் அதை பார்க்கட்டும். அவர் மக்களுக்கு பணி செஞ்சாலே போதும். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மக்களுக்கு. அதான் நான் சொல்றேனே, பொங்கல் தான், தீபாவளி பொங்கல் எல்லாமே விஜய் படம் தான். மக்களுங்க உண்மையா சொல்றாங்க, இந்த படம் லீக் ஆயிடுச்சு, இதுல லீக் ஆயிடுச்சு, போவாது, பார்க்க மாட்டாங்கன்னு. உண்மையான விஜய் ரசிகருங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நாங்க எல்லாமே தியேட்டர்ல அந்த படம் பார்த்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம் தான் வெயிட்டிங்ல இருக்கிறோமே. விஜயை ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அந்த இது டைட்டில் கார்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே. முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தா அது வந்திருக்காது. இப்ப ரிலீஸ் பண்றதுனால அது கண்டிப்பா வரும். அதை பார்த்து மக்கள் உண்மையிலேயே என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க. படம் வந்து 500 கோடி அடிக்கும் கண்டிப்பா. ஆக்சுவலாக நான் ஒரு விஜய் ஃபேன். ஸோ நான் என்ன ஒரு பிகஸ்ட் அட்வான்டேஜ் சொல்லுவேன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே அப்பார்ட் ஃப்ரம் தட், எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஃபார் த லாஸ்ட் 60 years ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதுன்னா நம்மளால ஒரு பாயிண்ட் மேலே போலீஸ் கிட்ட அப்ரோச் பண்ண முடியாது. இப்போ அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த போலீஸ் வேலை செய்யலைன்னா அந்த போலீஸ் மேலே திரும்பி நம்ம எஸ்கலேட் பண்ண முடியும். சோஷியல் மீடியா இப்போ அவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ யார் நினைச்சாலும் எந்த இடத்துல வேணாலும் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை இந்த போலீஸ்காரங்களே எங்களுக்கு இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லலாம். போன கவர்மெண்ட்ல நம்மளுக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. ஸோ இப்போ we have a CM where we can claim that accountability. So end of the day I think we are in pretty good hands. Let's see. ஜனநாயகம் அப்போ வந்தால் வந்து நார்மலாக எல்லாம் ஃபேன்ஸ் வந்து பார்த்துருப்பேன். இப்போ சிஎம்மாக இருக்கிறதுனால இப்போது நிறைய பேர் பார்ப்பாங்க, தலை ஃபேன்ஸும் பார்ப்பாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் லீக் ஆனதுனால படம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. பட் ஆனால் தளபதி லாஸ்ட்டு படம்னால இப்போது நிறையா ஃபேன்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ப்ரோ இருக்க போகுது எப்படி இருந்தாலும். ஸோ அதனால் அவ்வளோ இதெல்லாம் மாற்றம்லாம் இல்லை. பட் ஆனால் எப்போ முதலமைச்சராக இருந்தாலும் சரி, வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஆக்டர். ஸோ அதனால் அவருக்கு ஃபேன்ஸுக்கே தனியாக பார்ப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நாங்கள் போன எல்லா இடத்துக்கும் அவங்க வருவாங்க. இந்த இப்போ கூட வந்திருக்காங்க. நாங்களும் வருவோம். எல்லாருமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது அந்த விஷயம். அது உங்களுக்கு கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியும், ரிலீஸ் ஆகும்போது பாருங்க, எனக்கு தெரிஞ்சு நடக்கக்கூட இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ சொல்லும் போது நல்ல கூஸ் பம்பாக தான் இருக்கு. எதிர்பார்த்து தான் இருக்கும். அவர் இத்தனை வருஷம் அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணதுக்காக கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. எத்தனை பேர் பார்த்தாலும் பரவாயில்ல. இப்போ ரீரிலீஸ் அப்பயே வந்து பார்க்குறவங்க இப்போ படம் நியூ படம் வரும்போது கண்டிப்பாக நிறைய சான்ஸ் இருக்கு. நார்மல் டேக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை. அவரோட மூவினா கண்டிப்பாக என்ன டேவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓட் படம் பார்த்தீங்களா, ஜஸ்ட் 1 day தானே, எவ்வளோ ஒர்க்குக்கு வீக் டேஸில் தானே வந்தாங்க. பட் அதே மாதிரி லாஸ்ட் மூவினால கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. சூப்பர் படம், நல்லா வரும். அந்த படத்துக்காண்டியே நாங்கள் இது வரைக்கும் காத்துட்ருக்கோம். வேறு படம் எந்த படமும் ஒரு பெரிய ஆள் படம் பார்க்காம சும்மா வந்து பேர சின்ன படம், இங்கிலீஷ் படம் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம தமிழ் ஹீரோஸ் படம் வந்து வேறு எந்த படமும் நாங்கள் பார்க்கல. ஏன்னா எங்கள் அண்ணனுக்காண்டி. அதாவது இப்போ வந்து சிஎம் அவர் இந்த ஹானரபிள் சிஎம் ஃபஸ்ட்டு போடல, அதுவே பெரிய ஒரு மாஸ் தான். உண்மையிலே பெரிய மாஸ் தான். என்ன முன்னாடியே வந்திருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இப்போ கொஞ்சம் வெயிட்டிங் மூமெண்ட். ஃபேமிலியோட லேடிஸ் எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி தான் அவர் படம் பண்ணிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் அவரு முக்காவாசி அவர்களுக்கு குழந்தைங்க தான் ஃபேனுங்களே. அவருக்கு அவர் நடிக்கும் போதே அந்த அளவுக்கு பார்த்து நடிக்காம இருந்திருப்பாரு அவரு. இப்போ அவர் ஜெயிச்சதே குழந்தைங்களால, கிட்ஸுங்களால தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா ஓட்டு போட்டதே குழந்தைங்களுக்காக தான் சொல்றாங்க அவங்க. இப்போ அவங்கெல்லாம் வர முடியலன்னா ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் ஏமாற்றமா ஆயிடும். ஏன்னா பெரியவங்களோட சின்ன பசங்க தான் அவர் மேல ரொம்ப ஆசை, விஜய் மாமான்ட்டு. அதுங்களுக்குலாம் பெரிய ஏமாற்றமா ஆயிடும் படம் வர முடியலன்னா. பெரியவங்களையும் பார்க்க விடாதுங்க பசங்க. நாங்கள் பார்க்கலன்னா நீங்களும் போகக்கூடாது தேட்டருக்கு. அவர் படம் எங்களை இட்டுன்னு போங்க, இல்லைன்னா நீங்கள் போகக்கூடாது, நாங்களும் வரணும் விஜய் மாமா படத்துக்குன்னு அப்படின்னு பெரிய பிரச்சனையே ஆகும் இதனால் வீட்டில். கண்டிப்பாக அது பண்ணியிருக்கலாம் அது அவர் குழந்தைங்களுக்காக. ஏன்னா இப்போ அவர் சொந்த படமாக இருந்தால் அவர் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இப்போ யாரோ பணம் போடுறாங்க, யாரோ எடுக்கிறாங்க, யாரோ டைரக்டர் பண்ணுறாங்க. அது இப்போ இவரு நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல, இவங்களை போடுங்க, இந்த மாதிரி சீன் எல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா படம் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில் தான் இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேயும் போயிட்டு சீன் எல்லாம் கட் பண்ணுங்கன்னா நிறைய ஆடியன்ஸுங்க வந்து கொஞ்சம் இதுவாகுவாங்க. சிஎம் சொல்லாதீங்க, அண்ணன் சொல்லுங்க. ஏன்னா அண்ணன் எப்பயுமே அவர் அண்ணன் தான். அதாவது அவர் நினச்சிருந்தா படம் அப்பயே வந்திருக்கும். அவர் மக்களுக்காண்டி எல்லாமே பண்ணணுன்றதுக்காண்டி தான் இது பண்ணார். அவர் நினச்சிருந்தா படம் அப்பயே வந்திருக்கலாம். அதான் சொல்லலை, டெய்லியுமே அவர் இருக்கார்.
இது கடைசி படம் அந்த ஃபீல்லாம் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் திரையில் பார்க்க முடியாது அந்த ஒரு ஆனால் நேரில் பார்க்குறோமே, நேரில் எல்லா இடத்துக்கும் வராது, நேர்லேயே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து விஜய் அங்கே வராரு இங்கே வராரு நம்ம பார்க்கலாம். இப்போ நேரில் வராரு, அண்ணன் இங்கே இருக்காரு, இந்த ஏரியாவில் இருக்காரு, நம்ம நேரில் பார்க்க போகிறோம். இப்போயுமே எதை சொல்கிறாங்க, அவர் பையன் படத்தோட மோதல்ன்ட்டு ஒரு காம்படிஷன் தான். நான் பார்த்தேன், ஆனால் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. பட் ஆனால் தேட்டர் பார்க்குற ஃபீல் இல்லை, அவ்வளோதான். நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் தேட்டரில் வந்து அது ஒரு வேறு ஃபீல் இல்லை, ஜாலியாக ஃபேன்ஸ் கூட பார்க்கலாம். ஆமாம், தலை ஃபேன் பிடிக்கும். பட் ஆனால் வந்து எனக்கு சிஎம்மாக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. ஆனால் வந்து அவர் இந்த மாதிரி சினிமா ஃபீல்டே போயிருக்கலாம், எதுக்குனால பொலிட்டிஷியன் வந்தாங்க தெரியல. பட் ஆனால் ஃபேன் தான், நல்லா படம் நடிப்பார். ஸோ எனக்கு பிடிக்கும், பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு யார், நம்ம சூர்யா தான் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு சூர்யா, தனுஷ் அந்த மாதிரி தான். அதுக்காக தான் நெக்ஸ்ட் அவங்க தான் கிளாஷ் இனிமேல், அவ்வளோதான். ஆமாம், தலை ரேசிங் அப்படி போயிட்டாரு, இவர் பொலிட்டிஷியன் அந்த மாதிரி, அவ்வளோதான். எல்லாம் கத்துவாங்க, எனக்கும் பிடிக்கும். பரவாயில்ல, நம்ம சிஎம் ஆகிட்டாரு, என்ன பண்ணுறது. ஆனால் இப்போது பண்ணுறது நல்லா பண்ணால் மக்களுக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். உண்மையாக சொல்கிறாங்க, அவ்வளோ அது நடத்தி காட்டினா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஏற்கனவே ஆல்ரெடி சர்க்கார் படத்துக்கே வந்து நிறைய பிரச்சனை வந்து அவர் கட் அவுட் எல்லாம் கிழிச்சு எல்லாமே இது பண்ணி, ஆனால் ரசிகர்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக அவர் படம் வருதுன்னா மறுபடியும் அதே மாதிரி பண்ணுவாங்க. எல்லாம் கட் அவுட்லேருந்து பேனர்லேருந்து எல்லாம் கண்டிப்பாக எல்லாம் அதே செலவு பண்ணி கண்டிப்பாக வைப்பாங்க. இந்த வாட்டி புதுசு கிடையாது இது, ஏன்னா இது கடைசி படம்ன்றதுனால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பண்ணதோட உங்களுக்கு முதல்ல படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. இப்போ பண்ணும் போது இன்னும் அதிகமாக தான் பண்ணுவாங்க, ஏன்னா அவர் சிஎம் கடைசி படம். இப்போ பண்ணும் போது இன்னும் அதிகமாக தான் பண்ணுவாங்க. படம் வந்து எதிர்பார்ப்பு நல்லா இதுவாக தான் இருக்கும் மக்களுங்க மதியில். விட்டவங்க தப்பு, எப்படி பார்த்தாலும் ஒருத்தங்களை பார்க்காதீங்கன்னு நம்ம லா படி எல்லாமே தப்பு, அவங்க பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலுமே கடை கிராமத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்க அது வீடியோ வந்துச்சுன்னா அவங்க பார்க்க தான் செய்வாங்க, எக்ஸைட் பண்ணல. என்ன கேட்டால் அது ப்ராப்ளமே இருக்காது, அது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு தான் என்னோட பாயிண்ட். ஏ சர்டிஃபிகேட்னா அப்போ அதுக்கு உள்ளான கண்டென்ட் இருக்கும். ஏ சர்டிஃபிகேட் அளவுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் இது மாதிரி இதாக பண்ணுவாங்க, அவள் தான். நார்மலாக படம் நம்ம பார்க்குறோம், அண்டர் 18 பார்க்கக்கூடாது சொல்லியிருக்காங்க, அவள் தான். யூஏ கொடுத்துருக்கலாம் எண்ட் ஆஃப் த டே, அதான் என்னோட ஒப்பீனியன் எப்படி பார்த்தாலும்.